திறனற்ற தாவேக அரசின் இந்த 100 நாட்கள் சாதனையாக தொடர் கொலை ஏற்பட்டு கொண்டே வருகிறது. இதுல மிகவும் பாதிப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் தான். ஏன்னா மாணவர்களுக்கான திட்டங்களாகட்டும் பெயர் மாற்றிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்களோ தவிர புதிதாக எந்த ஒரு அறிவிப்பும் அறிக்காத இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தாவேகா முதல்வர் விஜய் அவர்களுக்கு திமுக மாணவர் நீதி சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்ன சின்ன பசங்க கல்லூரியில் தங்களுடைய கனவை சுமந்து கொண்டு வருகின்ற இந்த மாணவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்ற உயிரை பறிக்கின்ற தாவேக அரசு இனியும் எதற்கு இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி புரிய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கழக தலைவர் அவர்கள் வாயிலாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்தவுடன் காவல்துறை அப்பதான் துரிதமா தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு 3 நாளா பாத்தீங்க அப்படின்னா வெறும் 5 பேர் தான் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. ஆனா நேத்துல இருந்து இன்று காலைக்குள்ள அவசரமாக அந்த அந்த அமுதன் கூட இருந்த அந்த தம்பி கிட்ட விசாரணை நடத்தி இன்னைக்கு காலையிலத்துக்குள்ள 9 பேரை கைது செய்திருக்காங்க. இன்னும் வந்து 5 பேரை நாங்க துரிதமாக தேடப்பட்டு வருகின்றவர்கள் அப்படின்னு 6 பிரிவுகள்ல அவங்க மேல வழக்கு பதிவு பண்றாங்க. இது திமுக தான் எதிர்கட்சியா இல்ல ஆளுங்கட்சியா அப்படின்னு ஒரு ஐயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றது. கழக தலைவர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரை எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து மக்களுக்கான உரிமையை மக்களுக்கான பாதுகாப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் தான் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இளம் தலைவர் அவர்கள் தொடர்ந்து இந்த அமுதன் கொலை வழக்கை பற்றி பேசுறாரு. சட்டமன்றத்தில் பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது திங்கக்கிழமை பேசிக்கலாம், திங்கக்கிழமை வரைக்கும் நீங்க தூங்கி எந்திரிச்சு வருவீங்க, எங்களுக்கு வந்து ஹனிமூன் பீரியட் கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஒர்க் பண்றோம்னு பாருங்க அப்படிங்கிற வரைக்கும் இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? கழக தலைவர் ஒரு போதும் இந்த மாதிரி மக்களை நடு தெருவில் இன்னலுக்கு விட்டுட்டு அவர் வந்து வீட்டில் படுத்து தூங்குவாரு இந்த தாவேகா முதல்வர் மாதிரின்னு நினைச்சிடாதீங்க. நேற்று இரவு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் அப்படிங்கறத தான் தொடர்ந்து அவருடைய சிந்தனையாக இருந்து கொண்டு வருகின்றது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த 18 வயது மாணவர் இப்ப மறுபடியும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதன் வாயிலாக நாங்க தாவேக அரச ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய கட்டுப்பாட்டுல விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காவல்துறைய நீங்க என்ன ஏவல் துறையாக திமுக மீது சட்டமும் கைதும் பாய்கின்றதை தவிர தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறது கேள்விக்குறியாகிட்டு இருக்கு. இல்ல நாங்க ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்ச உடனேவே கைது நடவடிக்கை விசாரணை துரிதப்படுத்தி இருக்காங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுக களத்துல இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயம் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆளுகின்றார் அப்படிங்கிறது தான் இதன் பொருள். போதைப் பொருள் தொடர்ச்சியா வந்து கைப்பற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்க கோவை மாவட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் பணியில தொடர்ச்சியா ஈடுபட்டு சொல்றாரு. கட்டுப்படுத்தும் பணியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏன் நீங்க துணை போகிறீங்க? கல்லூரி நிர்வாகம் இது வந்து கும்பல்களுக்கு இடையேயான ஒரு சண்டை அப்படின்னு சொல்றீங்களே, ஒருவரை 20 பேர் தாக்குறது 2 கும்பல்களா? ஒருவர் வந்து கும்பல்னு உங்களுக்கு மீனிங்கா? அதை காவல்துறையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கைப்பாவையாக கல்லூரி நிர்வாகத்தின் கைப்பாவையாக இருக்காங்க. இது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாணவரின் குடும்பத்திற்கு இவங்க கரூர்ல போய் 41 பேர் இறந்ததுக்கு அரசு வேலை கொடுத்தாங்கல்ல, கல்லூரி மாணவர்கள் இறந்த குடும்பத்துக்கு இதன் வாயிலாக அரசு வேலை கொடுப்பாங்களா? எங்களுடைய கேள்வியாக இதை முன்வைக்கின்றோம். எங்களுடைய திமுக சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று அமுதன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நிதி உதவி 2 லட்சம் கொடுத்திருக்காங்க. தாவேகா என்ன கொடுத்திருக்காங்க? தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னா அனிதா வீட்டுக்கு போவாங்க, தரையில உட்காருவாங்க. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 4 பிள்ளைங்க இறந்திருக்காங்க. அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காத ஓடுகாலி முதலமைச்சர் இதுக்காக தன்னுடைய பொறுப்பை இந்த பதவியை நீக்க வேண்டும், பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கிறோம்.